ஒரு ஹைவே பக்கத்துல ராமு என்பவன் ஒரு சிறிய டீ கடையை வைத்து நடத்தி வந்தான். ஒரு நாள் பெரிய பணக்காரரான சங்கர் அவன் கடையில டீ குடிக்க வந்தார். அப்போ ஒரு பேக அங்க விட்டுட்டு போயிட்டாரு. ஒரு வாரம் ஆகியும் அதை வாங்க யாரும் வராதனால ராமு அந்த பேகை திறந்து பார்த்தப்ப அதுல பெரிய ஒரு தங்க நெக்லஸும் நிறைய பணமும் இருந்தது. நல்ல வேலையா அது ஒரு அட்ரஸும் இருந்துச்சு. ராமு அந்த பேகை எடுத்து அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சு அங்க கொண்டு போய் அந்த பேகை கொடுத்தான். அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்ட சங்கர் ராமுவுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தப்ப அதை ராமு மறுத்துட்டான். இந்த விஷயத்த சங்கர் சோசியல் மீடியால போட ராமு ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டார். அவர் டீ கடையும் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு. நிறைய பேர் அவர் டீ கடைக்கு வர ஆரம்பிச்சாங்க. சின்னதா இருந்த டீ கடை ஒரு சில வருஷத்துல பெரிய ஹோட்டலா மாறிடுச்சு. சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினும் உங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. ராமு தனக்கு சொந்தம் இல்லாத ஒரு பொருள் மேல ஆசைப்படாம அற வழியில நடந்ததுனால அந்த அறம் அவனுக்கு புகழையும் செல்வத்தையும் தேடி தந்தது. அறத்தோடு நடக்கும் மனிதன் இறுதியில் நிச்சயம் உயர்வான் என்று வள்ளுவர் இந்த குறள் மூலியமா நமக்கு சொல்றாரு. மீண்டும் அடுத்த குறள் விளக்கத்தோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.